நடிகர்கள் அரசியல் வந்தாலே ஏளனமா பேச நாடே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று தமிழ்நாட்டு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ஏளனமாய் பேசுவது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு சினிமா சார்ந்த கேள்விதான். நடிகர்கள் அரசியல் வந்தாலே ஏளனமா பேச நாடே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன் நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதே போல இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே நாடுகள்லாம் கிடையாது, ஏதோ ஒரு காய் நகர்த்துறதுக்காக அரசியல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அந்த கருத்து எப்படி பார்க்கணும்? நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்கள் கூறவில்லை. இங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த கருத்து வெளிப்பட்டு இருக்கிறது. ஜனநாயகத்தில் யாரும் கட்சி தொடங்கலாம், அரசியலுக்கு வரலாம், பொது தொண்டு செய்யலாம், மக்களுக்காக பணியாற்றலாம். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நீடிக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் உண்டு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் இருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் அவர்கள் பெரிய அளவிலே ஈடுபாடு காட்டுவதில்லை, ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கனவு காண்பதில்லை. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. இதை அவ்வப்போது விமர்சிக்கிற போக்கும் தலை தூக்குகிறது. அரசியலுக்காக முழுமையாக தம்மை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் 15-16 வயதிலிருந்தே மக்களுக்காக பணியாற்றி 50 வயதுக்கு மேல் 60 வயதுக்கு மேல் அவர்கள் அதிகாரத்தை நுகர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள், அத்தகைய தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் திரைப்படத்திலே இருப்பவர்கள் அப்படி எந்த முயற்சியும் இளமை காலத்திலே செய்யாமல் தமது திரைப்பட புகழை ஒரு மூலதனமாக கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றிவிட துடிக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலான சில விமர்சனங்கள் எழுகின்றன. அவர்கள் அரசியலுக்கு வருவது ஏற்புடையது என்பது எப்படி ஜனநாயகமோ அப்படி இது போன்ற விமர்சனங்களும் ஜனநாயக அடிப்படையிலானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.